நாம் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய தவறு உணர்வு ரீதியான ஹக்கு, பெண்களுடைய உணர்வு ரீதியான உரிமையில நாங்க தரக்குறைச்சல் செய்கிறோம். கண்ணியமான சகோதரர்களுக்கு நிறைய பெண்கள் ஜினால போறதுக்கு காரணம் அந்த பெண்களுடைய உணர்வை மதிக்கிறது கிடையாது. நிறைய பெண்கள் இன்னைக்கு தலாக்குல போய் முடிவதற்கு காரணம் ஆண்கள் ஏண்ட கணவன் ஏண்ட உணர்வை மதிக்கிறாரு இல்ல, ஏண்ட கணவன் ஏண்ட உணர்வை மதிக்கிறாரு இல்ல. அதனால அந்த பெண்கள் 1 மாதம் 2 மாதம் 2-3 வருடம் பாக்குறாங்க, எப்படியாவது இவரோட பிரியோணும் என்று பிரிஞ்சு போறாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் குர்ஆன் ஹதீஸ் எடுத்து பாருங்க, எந்த அளவுக்கு பிஸியான ஒரு நபி தன்னுடைய பெண்களுடைய மனைவிமாருடைய உணர்வை மதிச்சாங்க என்று பாருங்க. நாங்க சொல்றது என்ன, சில விளையாட்டுகளை பார்க்கும் போது பார்க்க கூடாது, இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இல்ல. ஹலாலான எந்த ஒரு விளையாட்டையும் பெண்களுக்கும் பார்ப்பதற்கு அனுமதி இருக்குது. சுன்னத்தான முறையில பள்ளிக்கு முன்னால ஹபஷா நாட்டை சேர்ந்த சில மக்கள், சில கருப்பு நிற நீக்ரோ மனிதர்கள், அவங்க ஒரு விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறாங்க. ஆயிஷா அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோல் புஜத்துல தன்னுடைய கையை வச்சு அந்த விளையாட்டை பாக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு விளங்கிட்டு, ஏண்ட மனைவிக்கு இந்த விளையாட்டை பார்க்க ஆசை, நாங்க மோத்துல பாய்வோம், இந்த டைம்ல ஏண்ட தோல் புஜத்துக்கு மேலால இருந்து விளையாட்டை பாக்குறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோளில் வருத்தம் ஏற்பட்டும் ஆயிஷா அம்மா மனம் தீர அளவுக்கு அந்த விளையாட்டை பார்க்கும் வரைக்கும் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க. இப்ப ஆயிஷா அம்மாவை பார்த்து கேட்டாங்க, போதுமா விளையாட்டை பார்த்தது போதுமா? ஆயிஷா அம்மா போதும் என்று சொன்னதுக்கு பின்னால தான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலிருந்து எழும்பி போனாங்க. அந்த பெண், அந்த மனைவியுடைய உணர்வு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதித்தார்கள். ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தத்துக்காக போய் கொண்டிருக்கிறாங்க. திடீரென்று ஆயிஷா அம்மா கேட்கிறான், யா ரசூலல்லாஹ், நானும் நீங்களும் ஒரு ரேஸ் ஓடுவோமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல, நான் யாரு தெரியுமா? நான் ஒரு டாக்டர், நான் ஒரு ஆலிம், நான் ஒரு லாயர், எல்லாருக்கும் முன்னுக்கு ரேஸ் ஓடுறதா? அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சிருந்தா எப்படி கேட்கலாம்? முழு உலகத்துக்கும் நபி நான், ஜின்களுக்கும் மலக்குகளுக்கும் நபி நான் தான் ரசூல், என்னோட ரேஸ் ஓடுறதா? வெட்கம் இல்லையா? பின்னால சஹாபாக்கள் இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்களை கூப்பிட்டு, நீங்க கொஞ்சம் முன்னால போங்க, நான் ஆயிஷா அம்மாவோட ரேஸ் ஓட போறேன். ஆயிஷா அம்மாவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரேஸ் ஓடுறாங்க. அந்த பெண்ணுடைய உணர்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதித்தாங்க. ஒரு நாள் டயர்டோட வீட்டுக்கு வாராங்க, நாங்க வெளியில எல்லாம் சுத்திட்டு வாரோம், இப்ப வீட்டுல பெண்ணும் கஷ்டப்படுறா. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பிரச்சனைகளோட வீட்டுக்குள்ள வாராங்க. ஆயிஷா என்ன கேட்கறாங்க தெரியுமா? யா ரசூலல்லாஹ், ஒரு கதை சொல்லட்டா, ஒரு ஹிஸ்டரி ஒன்று சொல்லட்டா? எவ்வளவு கோபம் வரணும், எத்தனை பேர் செக்க பம்பாக்கி கொடுத்த கடன் கிடைக்காம டயர்டோட நான் வீட்டுக்கு வாரேன், நீ கதை சொல்ல வாண்டி கேட்கிறியா? வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் கீழே விழுந்து பக்கத்து வீட்டு ஜனநாள பக்கத்து வீட்டு ஆக்கள் எட்டி பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை ஏற்படும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சொல்லுங்க கதைய. மிக நீளமான ஒரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முகத்துல டேட காட்டாம அந்த கதையை, அந்த ஹதீஸ முழுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ஏன்? அந்த பெண்ணுடைய உணர்வு அல்லாஹ்வுடைய தூதர் மதித்தாங்க. அதே மாதிரி ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மா கிட்ட சொல்றாங்க, நான் வீட்டுக்கு வாரேன், ரொட்டி சுட்டு வைங்க. ஆயிஷா அம்மா மாவை குழைறாங்க, அவங்களுக்கு தூக்கம் வருவது, அதே இடத்துல தூங்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தஅவாவுடைய பணியெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வாராங்க, ரொட்டி சுட்டில்ல, மா குழைஞ்சிருக்குது. ஆயிஷா அம்மா தூக்கம். கோபம் வருமா வராதா? அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்படல. அந்த பெண்ணுக்கும் ஒரு டயர்ட் இருக்குது, அந்த பெண்ணுக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது. ஆனா இந்த காலத்துல எங்கட பெண்களுக்கு யூடியூபையும் எஃபியும் பாவிச்சு டயர்ட் மாறி, அந்த காலத்துல சஹாபி பெண்களுக்கு தொழுது திக்ர் செஞ்சு குர்ஆன் ஓதி டயர்ட், தூங்கிட்ட ஆயிஷா அம்மா. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுடு தண்ணியை கொண்டு போய் மேல் ஊத்தல்ல, கூல் தண்ணியை கொண்டு போய் மேல் ஊத்தல்ல. இன்னைக்கு எங்கட மக்கள் செய்யற வேலைகள், கையில் இருக்கக்கூடிய பொருள் எடுத்து கீழே அடிக்கல, ஐபோன் எடுத்து கீழே அடிக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையால, முபாரக்கான கையால ரொட்டியை பிசைஞ்சு, அதாவது மாவை பிசைஞ்சு ரொட்டி சுட்டு ஆயிஷா அம்மாவை எழுப்பி சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த பெண்ணுடைய உணர்வு அல்லாஹ்வுடைய தூதர் மதித்தாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை சொல்லுறேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன, வைஃப் கால் பண்ணா பாக்குறது, முழு பேருடைய போனையும் ஆன்சர் பண்ண ரெடி, ஆனா வைஃப்ட கால் ஆன்சர் பண்ண தயார் இல்ல. அந்த பெண் ஏதோ ஒரு அவசரமான செய்தியை சொல்ல கோல் எடுக்கிறா. இவர் சொல்றாரு, சிலவங்க பேரையே மார்க் பண்ணி வச்சுக்கு தலைவலி என்றுட்டார். அந்த போன்ல மார்க் பண்ணி வச்சிருக்கிற, சேவ் பண்ணி வச்சிருக்கிற ஏதாவது ஒரு பேர் இல்ல. ஆனா ஆபீஸ்ல வேலை செய்யற பலருடைய பேரை சியூட்டி, பியூட்டி, என்ன நம்ம ஹார்டின் ஏதோ பேர் மார்க் பண்ணி இருக்குது. ஆனா வைஃப்ட பேரை ஏதாவது ஒரு, அதாவது மெடிசின் பேரை தான் மார்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரமலானுடைய காலத்துல யாரும் இல்ல, பள்ளிக்கு வாராங்க.
வீட்டுக்கு போகணும். அல்லாஹ்வுடைய தூதர் இஅ்திகாஃப்ல இருக்கிறாங்க. இஅ்திகாஃப்ல இருந்தா வெளியில போகலாம், மனைவியை பார்க்க போகலாம். ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் படிச்சு தாராங்க, சந்தர்ப்பத்துக்கு போகலாம். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் எனக்கு தனியே போ பயமாக இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் கையை பிடிச்சு கொண்டு வீட்டுல போய் விட்டுட்டு வந்தாங்க. இன்னைக்கு நாங்க செய்யற பெரிய தவறு என்ன? வைஃப் கால் பண்றது, நான் ஹாஸ்பிடல் போகணும், நான் வெளியில போகணும். இவர் இங்கிருந்து எது ஆன்சர் பண்றது, நான் ஆட்டோ டிரைவருக்கு சொல்லிருக்கிறேன், நான் பிக்னிக்கு கால் பண்ணிருக்கிறேன், நான் ஊபர்ல ஒரு புக் பண்ணிருக்கிறேன், நீங்க போங்க. இவ போறது யாரோட? ஏதோ ஒரு டிரைவரோட போறா. நான் டிரைவர் மாற குறை சொல்லல, கணவன் மாறத்தான் குறை சொல்றேன். என்னண்டா தனிமையில பெண் அனுப்புறது, மாமியோட போங்க, மாமாவோட போங்க. அப்ப நாங்க ஏன் கபில் துணிக்காக இந்த திருமணம் செய்யணும்? மாமியோட ஹாஸ்பிடல் போகணும் என்றா, மாமாவோட மாமியோட அவ மார்க்கெட்டுக்கு போகணும் என்றா, நான் ஏன் கபில் து என்று பொருந்திக் கொள்ளணும்? நான் ஏன் கபில் துணிக்காக என்று மகர கொடுக்கணும்? தேவையில்லையே. கண்ணியமான சகோதரர்களை தனியா அனுப்பி வாகனம் இருக்கிறது, தனியா டிரைவ் பண்ணுங்க. பெண்கள் நல்லவர்கள், ஆனா ஷைத்தான் கெட்டவர். பெண்கள் நல்லவர்கள், அதனால தான் நிறைய பெண்கள் பார்க்கிறாங்க, ஏன் உணர்வு இந்த கணவன் மதிக்கிறார் இல்ல. திடீரென்று ஒருவர் இரக்கமாக பேசுறாரு, திடீரென்று அன்பாக பேசுறாரு. இப்ப அந்த பெண் அடே எவ்வளவு அழகாக பேசுறாரு, எவ்வளவு இரக்கமாக பேசுறாரு. இது ஃப்ரெண்ட்ஷிப் என்று ஆரம்பிச்சு கடைசியில தலாக்குல போய் முடியுது. ஃப்ரெண்ட்ஷிப் என்று ஆரம்பிச்சு நான் சொல்லித்தான் நீங்க விளங்க வேண்டும் என்று தேவையில்ல. இன்னைக்கு அந்நிய மக்கள் எங்களை பார்த்து சொல்றாங்க, முன்னால கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டு சொல்றாங்க, பார்த்தா வேற யாருடையோ வைஃப், வேற யாருடையோ கணவன் வந்திருக்கிறாங்க. மாற்று மத இனத்தவர்கள் பார்த்து சொல்றாங்க, இது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் செய்யக்கூடிய வேலை இல்ல. ஏன்? அந்த பெண் யோசிக்கிறார், என்ற உணர்வு இவர் மதிக்கிறார் இல்ல, எனக்கு நேரம் தாரார் இல்ல, எனக்கு டைம் தாரார் இல்ல. இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் திருமணம் செஞ்சுட்டு தண்ட லைஃப் நைட்ட கழிக்கிறது ஹோட்டலுக்கு முன்னால ஒரு கோலி ஒரு டீ, அதை குடிப்பதற்கே 2-3 மணித்தியாலங்கள். ஆனா வைஃப் வீட்டுல தனியா, பக்கத்துல ஷைத்தான், கையில போன், கையில எஃபி. இப்ப இந்த நைட் யாரோட கழியுது? பெண் பாவம் செய்யறதுக்கு யார தூண்டுறோம்? யாரு காரணமாக இருக்கிறோம்? பெண்களை குறை சொல்ல வானம். நாங்க தவற செஞ்சுட்டு பெண்கள மேல பழிய போட வானம். இதுதான் இஸ்லாம் தெளிவாக சொல்லுது. பெண்களுக்கு நீங்க நேரம் கொடுங்க, பெண்களுடைய உணர்வை மதியுங்க.